தன் நாட்டு மக்களை காப்பாற்றிய தலைவன். பழங்காலத்தில் ஒரு ராஜா ஒரு நாட்டை ஆண்டு வந்தான். அந்த ராஜா தன் கீழே அநேக மந்திரிகளை வேலைக்கு அமர்த்தினான். அரசன் எப்போதும் ஆடம்பரமாக வாழ்ந்து வந்தான். மாலை நேரத்தில் தனக்கு முன் இசை நிகழ்ச்சியும் நடனத்தையும் கண்டு ரசித்து வந்தான். ஆனால் நாட்டு மக்களை குறித்து அந்த ராஜா கவனம் செலுத்தவில்லை. ராஜாவின் கீழ் வேலை செய்கிற மந்திரிகளோ தங்கள் விருப்பம் போல மக்கள் மீது அதிகமான வரிகளை போட்டு மக்களை மிகவும் துன்புறுத்தினார்கள். ஆகவே மக்கள் ராஜாவுக்கு எதிராகவும் மந்திரிகள் செய்யும் அநியாயத்துக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தினார்கள். போராட்டத்தின் தலைவனான தீரன் மக்களுக்கு முன்னின்று போராட்டத்தை நடத்தினான். ராஜாவுக்கு செய்தி சென்றது. பிரதான மந்திரி ராஜாவை நோக்கி, ராஜாவே, உம்முடைய ராஜ்யம் பறிபோக போகிறது. ஆகவே போராட்டத்தை நடத்துகிற தலைவன் தீரனை கைது செய்து அவனை சிங்கத்துக்கு இரையாக போட வேண்டும் என்றான். ராஜாவும் தீரனை பிடிக்க போர் வீரர்களை அனுப்பினான். போர் வீரர்கள் மக்களை விரட்டி அடித்தார்கள். தீரனோ தப்பித்து பக்கத்தில் உள்ள காட்டிற்குள் ஓடி சென்று கொண்டிருந்தான். காட்டிற்குள் சென்றதும் தீரன் எதிரே ஒரு சிங்கம் வருகிறதை பார்த்து மரத்தின் மேல் ஏறினான். ஆனால் சிங்கம் மரத்தின் அருகில் வந்து அவனை பார்த்து, மனிதனே, நீ சீக்கிரமாக கீழே இறங்கி வா. நான் உன்னை சாப்பிட அழைக்கவில்லை. என் காலில் பெரிய முள் குத்தி இருக்கிறது. தயவு செய்து அதை நீ பிடுங்கி எடுத்துவிடு என்றது. தீரனும் கீழே இறங்கி சிங்கத்தின் காலில் இருந்த முள்ளை எடுத்து விட்டான். சிங்கம் அவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு காட்டிற்குள் சென்று விட்டது. ராஜாவின் போர் வீரர்கள் காட்டிற்குள் சென்று அங்கே மரங்களுக்கு இடையில் மறைந்திருந்த தீரனை பிடித்து சிறையில் அடைத்தனர். தீரன் தேச துரோகம் செய்தான் என்று சொல்லி அவனுக்கு ராஜா மரண தண்டனை விதித்தார். அவனை ஒரு சிங்கத்துக்கு இரையாக போட்டுவிடுங்கள் என்றார். குறிப்பிட்ட நாளில் தீரன் கைகள் கால்களில் இருந்த விலங்கை போர் வீரன் ஒருவன் அவிழ்த்து விட்டான். போர் வீரர்கள் ஒரு பெரிய விளையாட்டு மைதானத்துக்கு தீரனை அழைத்து வந்தார்கள். ராஜாவும் மந்திரிகளும் மற்றும் எல்லா மக்களும் மதில் மேல் அமர்ந்து சிங்கம் தீரனை சாப்பிடுவதை பார்க்க ஆவலோடு காத்திருந்தனர். கூண்டுக்குள் ஒரு சிங்கத்தை கொண்டு வந்து சிங்கத்தை அவிழ்த்து விட்டான். மைதானத்தில் நின்று கொண்டிருந்த தீரனை சாப்பிட வேகமாக ஓடி வந்து அவன் மேல் பாய போன சிங்கம் திடீரென்று அவன் கால்களில் விழுந்து அவன் கால்களை நக்கி அவன் கால்களை அணைத்து கொண்டது. சிங்கம் தீரனை பார்த்து, நீ தானே என்னை காட்டிற்கு வந்து என் காலில் இருந்த முள்ளை எடுத்தவன். நான் எப்படி என் நண்பனை சாப்பிடுவேன் என்று அவன் காலடியில் படுத்து விட்டது. தீரனும் சிங்கத்தை கட்டி அணைத்து கொண்டான். ராஜா தீரனை குறித்து விசாரித்து அவன் தன் மக்களின் நன்மைக்காக போராடினான் என்பதை தெரிந்து கொண்டான். தீரன் ராஜாவினிடத்தில் மக்களின் குறைகளை சொல்லி அவர்களின் குறைகளை தீர்த்து வைத்தான். சிறை பிடித்த சிங்கத்தையும் காட்டில் கொண்டு விட்டுவிட்டான். சிங்கம் அவனை பார்த்து அவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு காட்டிற்கு சென்றது. மக்களும் தீரன் செய்த செயலை கண்டு அவனை பாராட்டினர். ராஜாவும் அவனுக்கு நிறைய பொற்காசுகள் கொடுத்து அவனை வாழ்த்தினான். நன்மையான சிந்தனையாலும் செயலாலும் நமக்கு எப்பொழுதும் நன்மையே நடக்கும் என்பதை இக்கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக்,
ஷேர், சப்ஸ்கிரைப்.